கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 20ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பொங்கல் விழா நடக்குது. என்னென்னா நம்ம ரேவதி தான் பொங்கல் சமைக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, மேடம் அடுத்த வருஷம் எப்படியா இருந்தாலும் 2 பேரும் தலை பொங்கல் கொண்டாட தான் போகிறாங்க. ஆனால் அதான் 2 பேருக்கும் பந்தக்கால் நடுற விழா வரைக்கும் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் மட்டும்தானே மேடம், 2 பேருமே பொங்கல் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமா மாயா, நீங்க சொல்றது சரிதான். சரி, இங்க பாருப்பா மகேஷ், நீயும் ரேவதி கூட சேர்ந்து பொங்கல் வை அப்படின்னு. இதை கேட்டுட்டு மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பக்கத்துல உட்காந்து அவரும் ரேவதிக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப மகேஷ் கேக்குறாரு, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அடுத்து பொங்கலுக்காக பால் ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ரேவதியும் மகேஷும் இந்த மாதிரி நெருங்கி பழகினாலே ஆல்மோஸ்ட் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு மாயா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறமா பொங்கல் பொங்கி வருது. அப்ப எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வந்துட்டு சாமிக்கு படைக்கிறாங்க. அப்பையும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க ரேவதி கிட்ட, ரேவதி எல்லாருக்கும் பொங்கல் கொடுமா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கிண்ணம் கொடுத்து அதுல ஒவ்வொரு கரண்டி பொங்கலை கொடுக்குறாங்க. எல்லாரும் பொங்கலை சாப்பிட்றாங்க. அப்ப துர்கா சொல்றாங்க, ரேவதி சூப்பரா பொங்கல் வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி சொல்றாங்க, ஆமா ரேவதி, இந்த மாதிரி பொங்கலை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, என் பொண்ணு இவ்வளவு சூப்பரா பொங்கல் வைப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் துர்கா நேரா ரேவதியை பார்த்து புகழ்றாங்க, உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா, ரேவதி சூப்பரா பொங்கல் வைக்கிறா, மகேஷ் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரியும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹாப்பியா. அப்ப நம்ம ரேவதி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, மாமா நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை, பொங்கல் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி சுமாரா தான் இருக்கு அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, என்ன மாமா இது, நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றோம், நீங்க மட்டும் சுமாரா இருக்குன்னு சொல்றீங்க, என்ன பொய் சொல்றீங்களா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, இப்ப நான் மட்டும் ரேவதியோட பொங்கல் சூப்பரா இருக்கா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டி ரோகிணி என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவா, அதனாலதான் சுமாரா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதியும் அப்புறம் அங்க உள்ளவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சொல்றாரு, பொங்கல் நல்லா தான் இருக்கு அப்படின்னு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை ஒரு நிமிஷம் பொறுங்க, இந்த மாதிரி பொங்கலை சாதாரணமா முடிக்கிறீங்க, கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல, ஏன்ட்ட இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவ்வளவுதானே, விளையாடலாமே அப்படின்னு. அப்ப துர்கா கேக்குறாங்க, என்ன விளையாட்டு மாமா விளையாடுறது அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, ஆகா நம்ம ஒரு விளையாட்டை சொல்லுவோம் அப்படின்ட்டு மயில் வாகனம் சொல்றாரு, இது மாதிரி கண்ணை மூடி விளையாட்டு விளையாடுவோம், கண்ணை மூடி யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் விளையாட்டு அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, என்ன மாமா இது, இது ரொம்ப ஓல்டான விளையாட்டு அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, இதுதான் நம்ம விளையாட முடியும், அதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட துர்காவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு. எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல நம்ம ரோகிணிய இருக்க கட்டி பிடிச்சிருவோம், நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸை விடக்கூடாது அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாரு. அப்ப கார்த்தி டக்குன்னு நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் கேட்கிறாரு, என்ன சிலம்பம் சொன்ன அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது அப்படியே வெளியில கேக்குது அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, அப்புறம் என்னப்பா பண்றது, இந்த மாதிரி பிளான் பண்ணாதான் உண்டு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி சரி கவலைப்படாதீங்க, உங்களோட பிளான் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மயில் வாகனமும் அப்படியாப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகிட்டு அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை கை கழுவிட்டு வரத்துக்கு நேரம் ஆகிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் துர்கா கேக்குறாங்க, சரி விளையாட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆரம்பிக்கலாமே, சரி யார் ஃபர்ஸ்ட் கண்ணை மூடுறீங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை நான் தானே இந்த விளையாட்டை சொன்னேன், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் கண்ணை மூடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட துர்காவும் சரி ஓகே உங்களுக்கு கண்ணை மூடுறோம், நீங்க
ரோகிணி அக்கா எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் நினைக்கிறாரு, அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மயில் வாகனத்தை கண்ணை மூடுறாங்க. அப்ப மயில் வாகனம் கண்ணை மூடிட்டு நிக்கிறாரு. அப்ப துர்கா வந்துட்டு மயில் வாகனத்தை அப்படியே சுத்தி விடுறாங்க. மயில் வாகனம் அப்படியே சுத்துறாரு. அதுக்கப்புறம் யார் யாரு எங்க இருக்கா அப்படின்னு மயில் வாகனத்துக்கு சுத்தமா தெரியல, ஏன்னா அவங்கதான் கண்ணை மூடிட்டாங்களே. அப்ப அப்ப துர்கா சொல்றாங்க, மாமா இனிமே அக்கா எங்க இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க பாப்போம் அப்படின்னு. அப்ப அவர் எங்க பார்த்தாலும் தேடுறாரு, ரோகிணி எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு தேடுறாரு. அப்ப துர்கா சொல்றாங்க, மாமா ரோகிணி அக்கா இந்த பக்கம் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா இந்த பக்கம் இருக்கா அக்கா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம மயில் வாகனம் எங்க பார்த்தாலும் அங்கே இங்கேன்னு போறாரு. ஏய் ரோகிணி எங்க இருக்க ரோகிணி எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப ரோகிணி வந்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. மாயாவை சொல்றாங்க, இங்க பாருங்க இங்கதான் இருக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் கத்துறாங்க. ஆனா நம்ம மயில் வாகனம் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துட்டு கடைசியா போயிட்டு ஒரு தூண் இருக்கும், தூணை கட்டி பிடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே சரியா சிரிக்கிறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, ரோகிணி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப நம்ம துர்கா சொல்றாங்க, ஐயோ மாமா நீங்க தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டு அக்காவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றீங்க, கண்ணை திறங்க அப்படின்னு. அதை கேட்டதோட மயில் வாகனம் கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அவரு தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாரு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இல்ல நான் ரோகிணின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, நான் என்ன தூண் மாதிரியா இருக்கேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சாரி ரோகிணி அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, சரி அடுத்து யாரு கண்ணை மூட போறா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, சரி இந்த மாப்பிள்ளைய நம்ம கோத்து விடுவோம், நம்மளை பார்த்து சிரிச்சாருல்ல அவர் மட்டும் எப்படி ரேவதியை கண்டுபிடிக்க போறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள அடுத்து நீங்க தான் கண்ணை மூடணும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மகேஷ் இதான் உனக்கு சரியான வாய்ப்பு, நான் எப்படியாவது உனக்கு ஹெல்ப் பண்றேன் ரேவதியை கண்டுபிடிக்கிறதுக்கு, நீ எப்படியாவது ரேவதியை கண்டுபிடிச்சிரு அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி மாயா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் மகேஷ் நடுவுல வந்து நிக்க துர்கா மகேஷோட கண்ணை கட்டி விடுறாங்க. அப்ப மகேஷோட கண்ணை கட்டி விட்டுட்டு மகேஷை சுத்தி விடுறாங்க. இதனால யாரு எங்க இருக்கா அப்படிங்கிறது மகேஷுக்கு சுத்தமா தெரியாது. மகேஷ் 4 பக்கட்டும் போறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, இந்த பக்கம் இருக்கா ரேவதி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா அந்த பக்கம் தான் இருக்கா, போங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, மாமா அந்த பக்கம் தான் ரேவதி இருக்கா அப்படின்னு. அப்ப ரேவதி சிரிச்சுக்கிட்டே ஒளிஞ்சிக்கிறாங்க. அதே நேரத்துல மகேஷ் கரெக்டா ரேவதி பக்கத்துல வந்துடுறாரு. ஒரு பக்கம் ரேவதி இருக்காங்க, ஒரு பக்கம் மாயா இருக்காங்க. மாயா நவந்து போறாங்க. ஆனா மகேஷ் என்ன பண்றாருன்னா ரேவதிக்கு பதிலா மாயாவை கட்டி பிடிச்சிடுறாரு. இத பார்த்ததோட எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப எல்லாரும் வந்துட்டு அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு மகேஷ் கண்ணை முழிக்கிறாரு. பார்த்தா மாயாவை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு விலகி நிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ரேவதி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப துர்கா சொல்றாங்க, ஐயோ என்ன மாமா இது, ரேவதியை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா உங்க அக்காவை உங்க அண்ணியை கட்டி பிடிச்சிட்டீங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் வந்துட்டு அப்படியே நிக்க, அப்ப ரேவதியோட முகமே மாறி போச்சு. அப்ப துர்கா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி இது ஜஸ்ட் விளையாட்டு தானே, நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்னு. அப்ப ரேவதி அமைதியா இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி இது சும்மா விளையாட்டு தான், ஏன் இப்படி கவலைப்படுற அப்படின்னு. அப்ப மாயா பார்த்துட்டு, ஆஹா இவ கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாலே, நம்ம கொஞ்சம் விலகிதான் இருக்கணும், இந்த மகேஷ் வேற தேவையில்லாம என்ன வந்து கட்டி பிடிச்சிட்டான் அப்படின்னு மாயா கோவப்படுறாங்க. அப்புறம் மகேஷ் நேரா ரேவதி கிட்ட சாரி ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, தெரியாம தானே நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா மயில் வாகனம் சொல்றாரு, சரி பரவாயில்ல அடுத்து ரேவதி நீ தான் கண்ணை மூடணும், நீ கண்ணை மூடிட்டு மகேஷை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. துர்கா வழக்கம் போல ரேவதியை 3 தடவை சுத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி வந்துட்டு மகேஷை தேடுறதுக்காக போறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, எப்படியாவது ரேவதிய மகேஷை கட்டிப்பிடிக்க வச்சிடணும், அப்பதான் அவன் மனசுல உள்ள கோவம் குறையும் அப்படின்ட்டு மாயா வந்து இந்த பக்கம் இருக்காரு மகேஷ் இங்க வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப ரேவதி வந்துட்டு ஒவ்வொரு பக்கமா போறாங்க. அப்ப நம்ம மயில் வாகனம் என்ன பண்றாருன்னா, அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விடுறாரு ரேவதிய. ரேவதியும் நம்பி இந்த பக்கமா வந்துடுறாங்க. அங்க நம்ம கார்த்தி நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ரேவதி கரெக்டா கார்த்தி கிட்ட வந்து டக்குன்னு திரும்பி கார்த்தியை கட்டி பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்ததோட எல்லாருமே செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் மகேஷை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப மகேஷ் இதை பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப
மாயாவும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஏ ரேவதி, கண்ணை திறந்து பாரு, நீ ஏன் யாரை பிடிச்சிருக்கன்னு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தி நிக்கிறாரு. அவரை பார்த்ததோட ரேவதி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி நேரா மகேஷை பார்க்க, மகேஷ் கோவமா இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி நேரா மகேஷ் கிட்ட பார்த்துட்டு நேரா கார்த்தி கிட்ட சாரி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல, தெரியாம தானே வந்து பிடிச்சிங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வந்து நிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இது ஜஸ்ட் எதேச்சியா நடந்தது தானே, இதுக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ற அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் நிக்கிறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, என்ன இது, இது எதேச்சியா நடக்குதா இல்ல அந்த டிரைவருக்கு இது எல்லாமே சாதகமா நடக்குதா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அந்த மாயா வந்துட்டு கோவப்படுறாங்க. அப்ப மகேஷ் கேக்குறாரு, என்ன இது, இந்த ரேவதி போயிட்டு அந்த டிரைவரை கட்டி பிடிச்சிட்டா அப்படின்னு. அதுக்கு அந்த மாயா சொல்றாங்க, எனக்கும் அதேதான், செம்ம டென்ஷன் ஆகுது, அவ இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, இந்த டிரைவர் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான், அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அந்த சந்திரா என்னதான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, என்னமோ பிளான் பண்றேன்னு சொல்றாங்க, அப்படி என்னதான் பிளான் பண்றாங்கன்னே தெரியல சே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீனசி பண்ணி மயில் வாகனத்தை காமிக்கிறாங்க. மயில் வாகனம் நினைக்கிறாரு, அடுத்து சந்திரா மாமியாரை கோத்து விடணும், எனக்கு எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. அடுத்து சின்ன மாமியாரு, நீங்க கண்ணை மூடுங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, நானா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, என்ன இப்படி சொல்றீங்க, வீட்டுல உள்ள நாங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் இதுல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னா வருத்தமா இருக்குல்ல, கலந்துக்கிடுங்க அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, ஆமா சித்தி, நீங்களும் இதுல கலந்துக்கோங்க, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்ல, நீங்களும் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும், கலந்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சந்திராவும் சரி அப்படின்னு சொல்ல துர்கா கண்ணை கட்டி விடுறாங்க. துர்கா கண்ணை கட்டி விட்டுட்டு, நீங்க அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது யாருன்னா துர்காவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவும் சரி அப்படிங்கிறாங்க. சந்திரா கண்ணை முடிக்கிட்டே சுத்துறாங்க. சுத்தி முடிச்சதோட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப எல்லாரும் கத்துறாங்க, துர்கா இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப சந்திராவும் அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறாங்க. அப்ப மயில்வாகனம் நினைக்கிறாரு, சின்ன மாமியாரை எப்படியாவது குழப்பி விட்டு கீழே விழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப மயில்வாகனம் நேரா அந்த பக்கம் வாங்க சின்ன மாமியாரே அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரா படியேறும் பொழுது கீழே விழுந்துடுறாங்க. அப்ப எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திரா எந்திரிக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, தேவையில்லாம என் முகத்துல கட்டி விட்டுட்டு எல்லாரும் என்னை பார்த்து கிண்டலா சிரிக்கிறீங்களா, உங்க எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சந்திரா செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, என்ன சின்ன மாமியாரே இப்படி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு சந்திரா நினைக்கிறாங்க, உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், என்னை அவமானப்படுத்துறீங்கல்ல அப்படின்ட்டு சந்திரா ஓரமா நிக்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இது ஜஸ்ட் சும்மா விளையாட்டு தானே, இதுக்கு ஏன் கோவப்படுற அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, நான் கோவமெல்லாம் படலை அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, வீட்டுக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு. அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, எப்படியாவது என் பேத்திகளை பார்த்து அவளுகளுக்கு இந்த காசை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா போதும், அதோட நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுகளை அவளுங்க போட்டிருக்காளுகளான்னு பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனா போதும். ஆனா சாமுண்டீஸ்வரி மட்டும் இந்த கெட்டப்ல இருக்கிற என்ன கண்டுபிடிச்சிடக்கூடாது, அப்படி கண்டுபிடிச்சா பிரச்சனையாகிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, சரி நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது, பாட்டி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபோனை கொண்டுட்டு வெளியில் வராங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, கார்த்தி, என்னோட பேத்திங்க நான் கொடுத்த ட்ரெஸ்ஸையெல்லாம் போட்டிருக்காங்களாப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் பாட்டி, நீங்கள் கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் அவங்க எல்லாரும் போட்டிருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப அம்சமாக இருக்கு அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, உனக்கு மட்டும் என் பேத்திகள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு, ஆனா எனக்கு இல்லையேப்பா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. பாட்டி, அதுக்கு ஒரு நாள் நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா கார்த்தி,
எனக்கு என் பேத்திகளை பார்க்கணும் போல இருக்குப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி கண்டிப்பா நான் வந்துட்டு அதுக்கான ஏற்பாடு பண்றேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு. ஆனா பாட்டி சொல்றாங்க, கார்த்தி அதுக்கெல்லாம் நீ எந்தவித பிரச்சனையும் பண்ண வேண்டாம். நான் வீட்டு வாசல்ல தான் நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன பாட்டி சொல்றீங்க? இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா நான் இங்க வாசல்ல தான் நின்னுகிட்டு இருக்கேன் வாப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, பாட்டி சாமுண்டீஸ்வரி அத்தை மட்டும் உங்களை பார்த்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களோட சேர்த்து என்னையுமே விரட்டி அடிச்சிருவாங்க. ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா கார்த்தி, வேற வழி தெரியலப்பா, நான் எப்படியாவது என் பேத்திகளை பார்க்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி நான் வெளியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. வெளியில வந்துட்டு, பாட்டி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப பரமேஸ்வரி மூஞ்சில வந்துட்டு துணியை வச்சுக்கிட்டே, ஏப்பா கார்த்தி இங்க வாப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. என்ன பாட்டி இப்படி அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, இந்த கெட்டப்ல கண்டிப்பா என்ன அந்த சாமுண்டீஸ்வரி பாத்திர மாட்டாள்ல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, கண்டிப்பா அந்த பேத்திகளுக்கு என்ன தெரியாது. ஆனா சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிருவான்னு தான் சந்தேகமா இருக்கு. அதுக்கு நீதான்ப்பா ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, ஒருவேளை சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு, உங்களோட சேர்த்து என்னையும் விரட்டி அடிச்சிருவாங்க. அப்புறம் கோயில் கும்பாபிஷேகத்தை இப்படி நடத்துறது அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அடுத்த வருஷம் நான் இருப்பனோ என்னவோ, அதுக்குள்ளேயும் என் பேத்திகளை பார்த்துட்டு நான் அவளுகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த காசை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டா போதும்பா அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேட்குறாரு, என்ன பாட்டி இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, சாரிப்பா நான் எமோஷ்னலா இப்படி பேசிட்டேன், ஆனா என்ன பண்றது, அதானப்பா நிஜம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, பாட்டி ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீங்க 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க, சரி வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா பரமேஸ்வரியோட கையை பிடிக்கிறாரு. அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, எப்படியாவது நான் என் பேத்திகளை இன்னைக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு பரமேஸ்வரி சந்தோஷமா இருக்காங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு பரமேஸ்வரி பாட்டி எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அவங்க கிட்டேருந்து எப்படி வந்துட்டு பரமேஸ்வரி பாட்டி சிக்காம பேத்திகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எப்படி அனுப்புறது. ஒருவேளை சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்டேருந்து தப்பிச்சாலும் அந்த சந்திரா கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு கார்த்தியோட மனசுல ஒரே குழப்பமா இருக்கு. பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சுப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை எங்கேயாவது போனா கண்டிப்பா ஈஸியா வீட்டுல உள்ளவங்களை ஏமாத்திடலாம், தான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. சரி நீ ஏன் எப்படியாவது சாமுண்டீஸ்வரியே வேற எங்கேயாவது கூட்டிட்டு போ, அந்த நேரத்துல நான் இவளுகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு அப்படின்னு. அதே நேரத்துல மயில் வாகனம் பாக்குறாரு, என்ன இது, இந்த டிரைவர் எங்க போனோம் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, இந்த பொங்கல் விழா ஒத்துமையா குடும்பமா இப்படி சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி எப்பவுமே நம்ம எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல, இதை கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, கண்டிப்பா அக்கா, கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரியை கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்ததோட சந்திரன் நினைக்கிறாங்க, குடும்பமா ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு சந்தோஷமா இருக்கியா சாமுண்டீஸ்வரி, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இருக்கிற இடமே தெரியாத மாதிரி அழிச்சிடுட இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.